பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கார். அவரோட பேசலாம். வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். திமுகவில இருந்து 2 முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது. ஒண்ணு பார்க்கும்போது திருநெல்வேலியில கிறிஸ்துமஸ் திருவிழா கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பானை வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்தை சேர்ந்த பெருவாரியான அமைச்சர் பெருமக்கள் கலந்துக்கிறாங்க, சமூக தலைவர்கள் கலந்துக்கிறத பார்க்க முடியுது. திடீர்னு இந்த அறிவிப்பானது ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற கேள்வி முன்னிட்டு எப்படி தொடர் பார்க்குறீங்க? கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்பதும், திராவிட முன்னேற்ற கழகம் துணை கொண்டு கிறிஸ்துமஸ் விழாக்களை கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்துவதும் இது முதல் முறையான்னு கேட்டா இது முதல் முறை இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் விழாவை இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை கொண்டு கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம், இன்னும் சில கிறிஸ்தவ அமைப்புகள் நடத்துவார்கள். இந்த விழாவை நடத்துறது திமுகவான்னு கேட்டா கண்டிப்பா திமுக இல்ல. இது இனிகோ இருதயராஜ் அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சி. இது கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய நிகழ்ச்சி. அதுல எல்லா அமைச்சர் பெருமக்களும் பங்கேற்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பங்கேற்கிறார். திருநெல்வேலியிலே அந்த விழா நடக்குது. வழக்கமா சென்னையில நடக்குது, இந்த முறை திருநெல்வேலியில நடக்குது. அவ்வளவுதான் பெரிய வித்தியாசம். ஏதோ திமுக திடீரென இந்த நிகழ்ச்சியை நடத்துறது மாதிரியும், இந்த ஆண்டுதான் ஏதோ புதிதாக திமுகவினுடைய தலைவர் பங்கேற்கிறது மாதிரியும் ஒரு பேச்சு உலாவுறது இல்லையா? அது உண்மை இல்லை. வருஷம் வருஷம் முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. மட்டும் இல்ல, சமய நல்லிணக்க இப்தார் என்று இப்தார் நிகழ்ச்சி, நோன்பு திறக்கிற இப்தார் நிகழ்ச்சியில ஆண்டு தவறாமல் முதலமைச்சர் பங்கேற்கிறார். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் பங்கேற்றார், திமுகவினுடைய பொருளாளராக துணை பொதுச் செயலாளராக இருந்த போதும் பங்கேற்றார், இப்போதும் பங்கேற்கிறார். அப்போ இது ரொட்டீனா நடக்கிற ஒரு சம்பவம் தான். இது ஒன்னும் புதுசா திடீர்னு நடக்கிற சம்பவம் இல்ல. ஆனா சொன்னீங்களா சென்னையில் நடக்காம திருநெல்வேலி நடக்குது அப்படிங்கிறது, திருநெல்வேலியில் இருக்கிற கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகளை குறிச்சா நடத்தப்படுது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் இந்த கிறிஸ்துவ ஓட்டுகளை கவர்வதற்காக இப்படி ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நாம நடிச்சிருந்தோம்னு சொல்லி திமுக சார் முந்தி எடுத்துட்டு இந்த விழா நடத்துறாங்கன்னு சொல்லி இந்த குற்றச்சாட்டுகளை பார்க்கணும். இல்ல, இது வெறும் குற்றச்சாட்டுகள் தான். முதல்ல ஏன் திருநெல்வேலியில போய் நடத்துறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக சென்னையில நடத்தியிருக்காங்க. இந்த முறை ஒரு மாற்றமாக தென் மாவட்டத்துல நடத்தலாம் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில நடத்துறது ஒண்ணு. இது கிறிஸ்தவ ஓட்டுகளை குறிவைத்து தான் இந்த நிகழ்வு நடக்குமா? நான் என்ன கேட்கிறேன்னா, சென்னையில கிறிஸ்துமஸ் விழா கலந்துகிட்டா, சென்னையில கிறிஸ்துமஸ் விழாவுல முதலமைச்சர் பேசினா கிறிஸ்தவர்கள் முதலமைச்சரை நம்ப மாட்டாங்களா? திருநெல்வேலியில போய் பேசினாதான் நம்புவாங்களா? திருநெல்வேலியில போய் பேசினாதான் அது ஓட்டா மாறுமா? அப்படி ஒண்ணும் இல்லைல்ல. முதலமைச்சர் என்னவாக வெளிப்படுகிறார், கிறிஸ்தவ மக்களினுடைய நம்பிக்கையை எப்படி பெறுகிறார், உண்மையிலேயே கிறிஸ்தவ மக்களுக்கு துணை இருக்கிறாராங்கிறத வச்சுதான் கிறிஸ்டியன்ஸ் திமுக ஓட்டு போடுறதா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. இன்னொன்னு, இது மற்ற கட்சிகளுக்கு வாக்கரசியல், திமுகவுக்கு இது வாக்கரசியல் இல்ல. திமுக தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டை அறிவிக்குது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. மத சிறுபான்மையினருக்கு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அங்கே முந்தி நின்று அவர்களை காப்பாற்றுகிற காவல் அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயங்கியல் சார். அது அந்த கட்சியினுடைய கொள்கை வெளிப்பாடு. அதான் அந்த கட்சி ஒவ்வொரு ஆண்டும் வெளிப்படுத்துது. திருநெல்வேலியில போய் விழா நடத்துறது அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை குறி வச்சுதான். கிறிஸ்தவர்களை குறி வைத்து விஜய் அரசியல் செய்யறாரு. முதல்ல திமுக ஏன் கிறிஸ்தவர்களை குறி வைக்கணும்? பாஜக தான் கிறிஸ்தவர்களை குறி வைக்குது. திமுக ஏன் சார் குறி வைக்கணும்? திமுக தன்னியல்பாகவே அந்த வாக்குகளை பெறக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிற கட்சி. இப்ப மத சிறுபான்மையினர் எந்த விதமான நெருக்கடிக்கும் ஆட்படாமல், மத சிறுபான்மையினர் அவர்களினுடைய வழிபாட்டு உரிமையை பெற்று அவர்களாகவே இயங்குகிற அந்த முழு சுதந்திரத்தை இன்றைக்கு இழக்காமல் இருக்கிறார்கள்னு சொன்னா இதுக்கு யார் சார் காரணம்? திருப்பரங்குன்றத்துல அண்மையில ஒரு துன்பியல் சம்பவம் போல ஒரு சம்பவம் நடந்தது. அங்க யார் பாதுகாத்தது வழிபாட்டு உரிமைய? நேற்று கூட வக்போர்டோட வழக்கறிஞர் போய் ஆஜராகி சொல்றாரு, அந்த கல் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன கல் தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்கிற கல். அந்த கல் தீபம் ஏற்றுகிற கல் அல்ல, எல்லை கல், அது வேறு. ஆனா அந்த கல் எந்த இடத்துல இருக்குன்னா தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்கு. இது இப்ப இல்ல, 1882லயே தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே நாங்கள் தான் உரிமை கோருகிறவர்கள். எனவே இந்த கல் இருக்கக்கூடிய இடத்தில் தீபம் ஏற்ற சொல்லித்தான் உத்தரவு போட்டார்கள். தீபம் ஏற்றணுமா வேணாமான்னு அவங்க சொல்லல. ஒண்ணு என்ன சொன்னாங்க, தீபம் ஏற்றுகிற கல் இருக்கிற இடம் எங்க இடம் தான் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை கிளைம் பண்றாங்க. அப்போ இதுல விரிக்கப்பட்ட வலை என்பது இஸ்லாமியர்களுக்கு. ஆனா இஸ்லாமியர்கள் அந்த வலையில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக இந்த சம்பவத்தை கையாண்டது யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரணமைக்கக்கூடிய இயக்கம்னு இங்க இருக்கக்கூடிய மதச்சிறுபான்மையினருக்கு தெரியாதா? கிறித்தவர்களுக்கு 1000 நெருக்கடி வந்தாலும் விஜய் வந்து நிப்பாரா? விஜய் இதுவரைக்கும் கிறித்தவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறாரா? விஜயினுடைய குரல் வெளிப்பட்டிருக்கா? அதனால விஜய் ஏன் இந்த கிறித்தவர்களை குறி வைக்கிறார்? அதற்காக அவருடைய குறியை வந்து முனைமுழுங்க செய்கிற விதத்துல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வியூகம் வகுக்கிறார்னு சொல்றது இருக்குல்ல. இது வந்து திமுகவினுடைய அரசியல் தெரியாதவர்கள் பேசுகிற செய்தி. இது திமுகவினுடைய வாக்கு அரசியல் நிலைப்பாடு அல்ல, கொள்கை அரசியல் நிலைப்பாடு. அதே சமயம் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து சென்னை விமான நிலையத்துக்கு பக்கத்துல வந்து அஸ்திலம் கட்டப்படுவதற்காக அடிக்கல் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாட்டியிருக்கிறாரு. இதுவே ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான். அந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்டின்ஸ் வந்து டார்கெட் பண்றாங்க, இந்த பக்கம் முஸ்லீம் அப்பீஸ் பண்றதுக்காக இப்படி வந்து இல்லம் கட்டுறது அடிக்கல் நாட்டுறது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு எடுபடாது. பிஜேபி ஒரு பக்கம் ஒரு மாதிரி ரிலீஜியஸா வேலை பார்க்கணும்னா அதே வேலையை தான் திமுகவும் பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு நினைக்கிறேன். சரி சார், அந்த குற்றச்சாட்டை அப்படியே நான் ஏத்துக்கிறேன். திமுக இஸ்லாமியருடைய வாக்குகளை குறி வச்சு, மதச்சிறுபான்மையினராக இருக்கிற கிறித்தவர்களுடைய வாக்குகளை குறி வச்சு காய் நகர்த்துறாங்க. இப்ப இன்னொரு பக்கம் வரும். முஸ்லிம்களுக்கு வேற என்ன சார் ஆப்ஷன் இருக்கு? திமுகவை ஆதரிக்க கூடாது. ஏன்னா திமுகவை ஆதரிக்கலாமா வேணாமாங்கிற ஆசிலேஷன் மனநிலை இருக்கு. அதனாலதானே திமுக ரொம்ப மெனக்கிடுது. அந்த வாக்குகள் தங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு. ஹஜ் இல்லம் திறந்தது அதனால தானே, அப்படித்தானே சொல்றாங்க செய்தி. கிறிஸ்துமஸ் விழாவை திருநெல்வேலியில கொண்டாடுறது அதுக்காக தானே. இப்ப இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பேசுவோம். திமுகவை ஆதரிக்காமல் அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாத்துக் கொள்ள தாங்களாகவே இருப்பது, இஸ்லாமியன் இஸ்லாமியனாகவே இருப்பதற்கு, கிறித்தவர் கிறித்தவராகவே இருப்பதற்கு யார் அரண் அமைச்சு கொடுப்பாங்க? நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்துல யார் இருக்கு? அதிமுக அமைச்சு கொடுக்குமா? பாஜக அமைச்சு கொடுக்குமா? நாம் தமிழர் கட்சி அமைச்சு கொடுக்குமா? விஜய் அமைச்சு கொடுப்பாரா? யார் சார் கொடுப்பா? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு திமுகவை ஆதரிப்பதை தவிர வேறு வாய்ப்புகள் இல்லை மதச்சிறுபான்மையினருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான உண்மை. விஜய் என்ன செய்வாரு? விஜய்க்கு எதிராக இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளை பெறுவதற்காக திமுக வியூகம் வகுக்குது. அப்படித்தானே செய்தி. அதாவது விஜய் திமுகவுடைய ஓட் பேங்கை சிதலப்படுத்தி சேதாரப்படுத்தி முஸ்லீம்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிற போக்கு இருக்கிற இந்த நேரத்துல அதை அப்படியே மறைமாற்றி தான் பெற்றுக்கொள்வாரு. இஸ்லாமியர்கள் என்ன முட்டாள்கள்னு நினைச்சீங்களா நீங்க? அவங்களுக்கு அடிப்படை அறிவு இல்லைன்னு நீங்க நினைச்சீங்களா? நான் இப்ப சொன்னல திருப்பரங்குன்றத்தினுடைய இந்த சம்பவம், இந்த வலை விரிக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு. என்ன நினைச்சு ராம ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள் களத்துக்கு வந்தாங்கன்னா, எதிர்வினையை இஸ்லாமியர்கள் ஆற்றுவார்கள். எதிர்வினையை இஸ்லாமியர்கள் ஆற்ற வந்தால், அடக்குமுறையை ஒடுக்குமுறையை இஸ்லாமியர்கள் மீது ஏவினால், அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிற சூழல் வந்தால் இதை மதக்கலவரமாக மாற்றலாம்ங்கிறது தான் திட்டம். புரியுதா உங்களுக்கு? இந்த திட்டத்தினுடைய வீரியத்தை முன்பே உணர்ந்து கொண்ட தமிழ்நாடு அரசு இஸ்லாமியர்கள் வருவதற்கு முன்பாகவே தான் வந்து நின்றுச்சு. இப்ப இஸ்லாமியர்கள் எதிர்வினையாற்றல. நேத்து வக்ஃப் போர்டு அட்வொகேட் என்ன சொல்றாரு? தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்ல, ரொம்ப தெளிவா ஒரு செய்தியை சொல்றாரு. அந்த கல் இருக்கிற இடம் தர்காவுக்கு சொந்தமானது. அதை மட்டும்தான் நாங்க இந்த நீதிமன்றத்துல தெரிவிக்கிறோன்ற விதமாக தெரிவிச்சிருக்காரு. தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றது யாரு? தமிழ்நாடு அரசு சொல்லுது. திமுகவினுடைய நிலைப்பாடு அது. கோயில் நிர்வாகம்னா கோயில் சொந்தமா நிர்வாகம் முடிவெடுத்து சொல்லிருமா? HRNCA உடைய இதுதானே சார் கோயில் நிர்வாகத்தினுடைய முடிவு. அதை சொல்ல வச்சது யார் சார்? திமுக தானே சார். இந்த அரசு தானே சார் சொல்ல வச்சுச்சு. இது இஸ்லாமியர்களுக்கு தெரியாதா? இன்னொன்னு நான் கேட்கிறேன், எல்லா ஊர்களிலும் போய் பாரதிய ஜனதா கட்சி கால் பதிக்க முடியுது. அண்மையில காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு பேரு. எதுக்கு? கேரளாவுக்கு. கேரளாவுல மாநகராட்சியை கைப்பற்றிச்சு சார் பாஜக. இங்க நகராட்சியை கைப்பற்ற முடியுமா பாஜக? பைஜெயந்த் பாண்டான்னு ஒருத்தரை போட்டு அவரால் எந்த வேலையும் செய்ய முடியலன்றதுக்காக அவரை விட ஆக சிறந்த செயல்பாட்டாளர் என்று கருதி கொள்கிற பியூஷ் கோயலை கொண்டு வந்து இப்ப போட்டிருக்காங்க. போட்டாங்களா இல்லையா? ஏன் சார் உங்க தேர்தல் பொறுப்பாளரை போட்டு அவரை மாத்திட்டு இன்னொரு தேர்தல் பொறுப்பாளரை போட்டீங்க? அவரால் இங்க வேலை செய்ய முடியலன்னு தானே? அவருடைய வியூகம் இங்க எடுபடலன்னு தானே? இந்த லட்சணத்துல பாஜக இங்க இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு முஸ்லிம்களுக்கு தெரியாதா? கிறிஸ்தவர்களுக்கு தெரியாதா? இந்த நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கியது யாருன்னு முஸ்லிம்களுக்கு தெரியாதா? கிறிஸ்தவர்களுக்கு தெரியாதா? அப்ப அவங்க இவ்வளவையும் பார்த்து இந்த 10 ஆண்டு காலத்தில் மோடியினுடைய
அதிகார அத்துமீறல்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிற போது அதை தடுத்து நிறுத்திய காவல் அரண் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகும் அந்த கட்சி வேணாம், ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா ஒருத்தர் வந்துட்டாரு, அவங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டது மாதிரி போடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு காலமும் கிடையாது. இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி ஆயிடுச்சு, அதனாலதான் காப்பாத்துறாங்க அப்படின்னு யாராவது சொன்னா அது ஜம்மு காலத்துல வடிகட்டின பொய். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போதே புதிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரட்டி நின்ற தலைவருக்கு பெயர் மு.க. ஸ்டாலின். நீங்க மறந்துடக்கூடாது. இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியாதா? மதச்சிறுபான்மையினரை குறிவைத்து அவர்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற வேலையை எஸ்ஐஆர் செய்தனோட இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து நின்றது யாரு? ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய கிறிஸ்தவருடைய வீட்டுக்கும் போய் அவர்களுடைய படிவத்தை நிரப்பி வாங்கி அதை சிஸ்டத்துல அப்லோட் பண்ற வரைக்கும் பிஎல்ஓ போனது யாரினுடைய உத்தரவு பேர்ல? பிஎல்ஏ யாரு? திமுகவினுடைய நபர், திமுகவினுடைய உறுப்பினர், திமுகவினுடைய நிர்வாகி. பிஎல்ஓ யாரு? அதிகாரி. இந்த 2 பேரையும் ஜாயின் பண்ணி எந்த இஸ்லாமிய எந்த கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும் வாக்குரிமையும் பறிபோயிடக்கூடாதுன்னு ஒரு இயக்கமாகவே அதை முன்னெடுத்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறது இன்னைக்கு யாரு? திமுக தானே. அப்ப இதெல்லாம் மதச்சிறுபான்மையினருக்கு தெரியாதா? அதனால குறிவைத்து அரசியல் செய்ய வேண்டிய அந்த இழிவான மலிவான அரசியல் திமுகவுக்கு தேவையில்லை சார். திமுக என்ன இன்னைக்குதான் இந்த ஹஜ் இல்லம் கட்டுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்களா? ஏற்கனவே பெரியமேட்டுல ஒரு ஹஜ் இல்லம் இருக்கு. அந்த ஹஜ் கமிட்டியினுடைய இல்லம் போதுமானதாக இல்ல, விமான நிலையத்துக்கு அருகாமையில புதிய இல்லம் உருவாக்கணும், நவீன வசதிகளோட உருவாக்கணுங்கிறது நெடுங்கால கோரிக்கை. அதற்குண்டான வாய்ப்புகளும் வசதிகளும் இப்போது வந்திருக்கிறது. அதனால அடிக்கல் நாட்டு விழா. இந்த அடிக்கல் நாட்டலன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா திமுகவுக்கு? இந்த அடிக்கலை நாட்டாம தானே 2024ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் திமுகவுக்கு வாக்களித்தது. இப்படி ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடக்குமா நடக்காதா என்பது கூட தெரியாமல் தானே 2021 தேர்தலில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் போய் நின்னுது. இன்னைக்கு இஸ்லாமிய கட்சிகள்னு சொல்லப்படுகிற கட்சியை நீங்க பட்டியல் போடுங்க சார். ஒரு கட்சி திமுக கூட்டணியில இல்லாம இருக்கா? பிரதான கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய தேசிய லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி, யாரெல்லாம் நீங்க இஸ்லாமிய கட்சின்னு அடையாளப்படுத்துறீங்களோ அத்தனை இஸ்லாமிய இயக்கங்களும் திமுக கூட்டணியில வரிசை கட்டி நிக்கிறாங்களா இல்லையா? என்ன காரணம்? திமுக தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்புங்கிறது தானே. அப்ப இந்த ஹஜ் எல்லாம் கட்டி கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி தான் அவங்க போய் வாக்குகளை பெற முடியுங்கிற சூழல் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்கா? இது திமுகவுக்கு தெரியாதா? திமுக என்ன நேத்து கட்சி தொடங்கி இன்னைக்கு தேர்தலை சந்திக்குதா இந்த லாபி எல்லாம் பண்றதுக்கு? இதெல்லாம் திமுகவுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய வாக்குகள். திமுக இயல்பாகவே இந்த வாக்குகளை பெறுங்கிறது திமுகவுக்கு தெரியும். நாம திமுகவுக்கு ஓட்டு போடுறதுதான் நமக்கு பாதுகாப்புன்னு மதச்சிறுபான்மையினருக்கு தெரியும். எனவே இது அரசியல் அல்ல. விஜய்க்கு வேண்டுமானால் இது புதிதாக தெரியலாம். ஏன்னா இப்பதான் கண் விழிச்சிருக்காரு அவரு. விஜய் தரப்பினருக்கு வேண்டுமானால் இது புதிதாக தெரியலாம். அவர் தான் குறி வைக்கணும், அவர் தான் வாக்கு வேட்டையாடணும். திமுகவுக்கு அது தேவையில்லை. அது தண்ணி இயல்பாகவே நடக்கும். இன்னொரு பக்கம் பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறீங்க, நோன்பு விழாவில் போய் கலந்துக்கிறீங்க, அதே மாதிரி தீபாவளிக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்களா? அப்போ நீங்க இந்துக்களுக்கு எதிரான கட்சி தானே. அவங்க 2 பேர்த்த மட்டும் நீங்க வந்து ஓட்டுல டார்கெட் பண்றீங்க, இந்துக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. இதுக்கு திமுகவே பல நேரங்கள்ல பதில் சொல்லியிருக்கு. அண்ணன் ஆ ராசா பல நேரங்கள்ல சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய இயக்கம், என் பின்னால் இருக்கிற சித்தாந்தம், நான் பேசுகிற அரசியல் தாண்டி நான் பிறந்த சமூகம் முன்னாடி வந்து நிக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால நான் இதுல கருத்து சொல்லக்கூடாது. நான் தீபாவளிக்கு என் சகோதரர்களுக்கு வாழ்த்து சொல்பவனாகவே இருக்கேன். எனக்கு என்னுடைய சகோதரர்கள் ரம்ஜான் பண்டிகையின் போதும் பக்ரீத் பண்டிகையின் போதும் வாழ்த்து சொல்பவர்களாக இருக்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு. பாஜக என்ன சொல்லுதுன்னா, நீ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லு, ஆனா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லாதேங்குது. அதல்ல தமிழ்நாடு. நீ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லு, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்லாதேங்குது. அதல்ல தமிழ்நாடு. தமிழ்நாடு சமத்துவம் பூத்து குலுங்குகிற நந்தவனம். திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? ஏன் திமுக தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றேன்றத திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள், அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள், கட்சியினுடைய முன்னணி தலைவர்களே பல நேரங்கள்ல விளக்கியிருக்காங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பாஜக இதுக்குள்ள ஒரு அரசியலை புகுத்த நினைக்குது. என்னன்னா, இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக, இந்துக்களுக்கு எதிர் நிலைப்பாட்டை எடுக்கிற கட்சி திமுக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு தானே பாஜக இதை சொல்லுது. தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாங்கன்னு கேக்குது இல்ல. சரி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ங்கிற
ஒரு உன்னதமான மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி அதை சட்டமாக்கியது யாரு? சட்டமாக்கியது யாரு சார்? திமுக தானே சார்? ஏன் சார் பார்ப்பனர்கள் மட்டும்தான் அங்க அந்த கோயில் கருவறைக்குள்ள இருக்கணுமா சார்? ஆகம விதிப்படி அதை கற்றுத் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஓதுவார்கள் யாராக இருந்தாலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஒண்ணு கொண்டு வந்தப்ப எல்லா இந்துக்களுக்கும் சம வாய்ப்பு கிடைக்குது இல்ல சார்? இந்துக்களுக்காகவே குரல் கொடுக்கக்கூடிய கட்சி அதை வரவேற்றிருக்கணும்ல. நியாயமாக முதல் ஆளாக யார் சார் வரவேற்றிருக்கணும்? பாரதிய ஜனதா கட்சி வரவேற்றிருக்கணுமா இல்லையா? வரவேற்றதா? வரவேற்றதா பாரதிய ஜனதா கட்சி? அப்ப இந்துக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிற கட்சி யாரு? திமுகவா, பாஜகவா? சாதி ஆணவ கொலைகள் நடக்கிற போதெல்லாம் வெட்டுபவனும் இந்துவாகவே இருக்கான், கொலையுண்டு போவனும் இந்துவாவே இருக்கான். இப்ப இங்க நடக்கிறது வந்து சாதி ஆணவ கொலைகள். ஒரே மதம் தானே சார், சாதி தானே சார் வேற வேற. நீங்க மதத்துக்காக பேசுகிற கட்சியாக இருந்தால் ஏன் ஒட்டுமொத்த இந்து சமூகமும் இப்படி அடித்துக் கொள்கிறது என்று கேட்டிருக்க வேண்டுமா இல்லையா? அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அதை நினைத்த கட்சி யாரு? திமுக. நீங்க அதை செய்தீங்களா? கோயில் நிலங்களை பூரா ஒரு குறிப்பிட்ட சமூகமே ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்க. சுமார் 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோயில் சொத்துக்களை இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு அறநிலைத்துறை மூலமாக மீட்டிருக்கு. கோயில் சொத்து கோயிலுக்கு தானே சார் சொந்தம்? தனிநபர்களுக்கு சொந்தம் இல்லைல்ல சார்? இதுக்கு முன்பு யாராவது இதை மீட்டாங்களா சார்? உங்களுடைய கைப்பாவை அரசாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு மீட்டுச்சா? அப்ப இந்த அரசு மீட்டுருச்சுல்ல. இதுதானே இந்துக்களுக்கான அரசு. இதுதானே சார் இந்துக்களுக்கான அரசு. அப்ப இந்த அரசை நீங்க பாராட்டணுமா, எதிர்க்கணுமா? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க ஐயோ அறநிலையத்துறை இந்த மாதிரி கையகப்படுத்துது, அயோக்கியத்தனம் பண்ணுது அப்படின்னு கூப்பாடு போட்ட ஆட்கள் நீங்க. அப்ப உங்களுடைய இந்த கண்ணீர் இருக்குல்ல, இது நீலி கண்ணீர்னு நான் சொல்றேன். நீங்க இந்துக்களுக்கான கட்சி நடத்தல. இந்துக்களையும் உள்ளடக்கிய எல்லா மக்களுக்குமான கட்சி நடத்துகிற இயக்கம் திமுக. நீங்க சொல்றது மாதிரி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல இந்து விரோத கட்சின்னா ஓட்டு போடுறவங்க எல்லாம் யாரு சார்? திமுகவுக்கு ஓட்டு போடுற பெரும்பான்மையினர் யாரு? அதான் ஏற்கனவே முதலமைச்சர் சொல்றாரு, பெரும்பான்மை இந்துக்களை உள்ளடக்கித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இயங்குதுன்னு சொன்னார். அவர்தான் சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்னா, நாங்க எல்லோருக்குமான கட்சி, எங்க கட்சியில மெஜாரிட்டியா இருக்கிறவங்க இந்துக்கள் தான். அப்ப அவங்க ஏன் எங்க கட்சியில இருக்கிறாங்கிற ஒரு கேள்வி அவர் எழுப்பினார்ல, அதற்கான விடைதான் இந்து மக்களினுடைய மனநிலை. நீங்க இந்த பிரிவினைவாதம் பேசி திமுகவை காயப்படுத்திடலாம், களங்கப்படுத்திடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, மக்கள் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. கடந்த காலத்திலும் நம்பவில்லை, இனியும் நம்ப போவதில்லை. நீங்கள் அம்பலப்பட்டுத்தான் போவீர்கள். ஓகே தோழர். இந்த இதெல்லாம் தாண்டி இப்போ பாத்தீங்கன்னா புத்தகையாக போறவங்களுக்கெல்லாம் ஒரு ரயில் ஏற்பாடு பண்றதாகட்டும், அவங்களுக்கு பயண செலவு கொடுக்கறதாகட்டும், இப்போ ஹஜ் இல்லம் கட்டுறதாகட்டும், ஹஜ் இல்ல பயணம் மேற்கொள்வதற்கு மானியம் வழங்குவதாகட்டும், இதெல்லாம் தனிநபர்கள் பண்ணலாம். தனிநபர் பண்றதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது, தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. ஆனா அதை ஏன் ஒரு அரசா எடுத்து செய்ய வேண்டும்? அதுக்கான அவசியம் என்னன்னு பாக்குறீங்க? அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய வழிபாட்டு உரிமையையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அப்போ அந்த வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டிய வேலையை அந்த அரசு செய்யுது. அரசு சில சலுகைகளை மதம் சார்ந்து அந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு தரணும் அப்படிங்கிறது கடமையான்னு கேட்டா நிச்சயமா அது கடமை இல்லை. அரசு வந்து மக்களை மேம்படுத்துகிற வேலையை செய்யணும். பசி இல்லாத மக்களை உருவாக்கணும். வீடற்றவர்கள் இல்லை என்கிற நிலையை உருவாக்கணும். உடுக்க உடை இல்லை என்று எவரும் சொல்ல முடியாத நிலையை உருவாக்கணும். அதுதான் சார் நெசசரின்னு சொல்லுவாங்க. ஃபுட், ஷெல்டர், ட்ரெஸ். உடை, இருப்பிடம், உணவு. இது 3 தான். இத வந்து இல்ல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாத நிலையை உருவாக்குறது தான் ஒரு அரசினுடைய இன்றியமையாத கடமை. இத 30 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைவேற்றியாச்சு. இப்ப அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சிகளுக்கு நாம வந்துட்டோம். இப்ப என்ன தேவை? தகவல் தொழில்நுட்பம் தேவை. கல்வி தேவை. அதையும் தன்னிறைவோடு கொடுத்துட்டோம். மருத்துவம் தேவை. அதையும் தன்னிறைவோடு கொடுத்துட்டோம். இப்படி எல்லாவற்றையும் கடந்த அரை நூற்றாண்டு காலத்தில் செய்து முடித்ததற்கு பிறகு இனி என்ன தேவையாக இருக்குன்னா, ஆன்மீக வணக்க வழிபாட்டில் ஈடுபடுபவர்களுக்கு இவை தேவையாக இருக்கு. அதுக்காக என்ன பெருவாரியான நிதியை ஒதுக்கிட்டோமா? பட்ஜெட்ல 1/3 பட்ஜெட் போட்டோமா? இல்லையே. உபரி நிதிகளை தருகிறோம். அந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறது. இப்ப ஹஜ்ஜுக்கு போற, மெக்காவுக்கு போற எல்லாத்துக்கும் அந்த மானியத்துல இடம் உண்டா? இல்ல. எவர் போக முடியாமல் இருக்கிறார்களோ அதுக்கு கிரைட்டீரியா பிக்ஸ் பண்ணுது அரசு. அதில் நலிவடைந்திருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ எல்லா அர்ச்சகர்களுக்கும் உதவி திட்டமா? இல்ல. நலிவடைந்த நிலையில் இருக்கிற அர்ச்சகர்களுக்கு. அதுக்கு ஒரு கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியால யார் வர்றாங்களோ அந்த அர்ச்சகர்கள் எல்லாருக்கும்.
அதே மாதிரிதான் தேவாலய ஊழியர்களுக்கு வாரியத்தின் மூலமாக நன்மைகள் எல்லா தேவாலய ஊழியர்களுக்கும் போயிடுச்சா? இல்ல. எந்த தேவாலயங்கள் நலிவடைந்திருக்கோ, எந்த தேவாலயங்கள் போதுமான நிதி இல்லாமல் தவிக்கிறதோ, எந்த தேவாலயத்தினுடைய ஊழியர்கள் போதுமான ஊதியம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும்ன்றதுதான். அப்போ 1, 2, 3ன்னு ஒவ்வொரு லேயரையா சாட்டிஸ்ஃபை பண்ணி இப்ப 10வது லேயர்ல வந்து நிக்குது ஒரு அரசு. இப்ப இதுதான். எனவே இதை செய்ய வேண்டிய கடமை இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆனால் செய்து கொடுக்கறதுல தப்பு இல்ல. நீங்க மருத்துவத்துக்கு போதுமான நிதி இல்லையா, ஏன் இதுக்கு ஒதுக்குறேன்னு கேட்டா நியாயம். கல்விக்கு போதுமான நிதி இல்லையா, ஏன் இதுக்கு ஒதுக்குறேன்னு கேட்டா நியாயம். வீடு இல்லாம பஞ்சை பராரிகளாக தமிழ்நாட்டு மக்கள் 75 விழுக்காடு பேர் இருக்கிறாங்க, ஏன் இப்படி செய்யறேன்னு கேட்டா நியாயம். யாருக்காவது வீடு இல்லாம இருக்கா? வீடற்றவர்கள்னு தமிழ்நாட்டுல நீங்க யாராவது காட்டுங்க. ஒருத்தரை காட்டுங்க சார். சென்னையில யாராவது ரோட்ல படுத்து கிடக்காங்களா? நீங்க என் கூட அகமதாபாத்துக்கு வாங்க. எத்தனை பேர் வீதியில படுத்து கிடக்காங்கன்னு நான் சொல்றேன். இத நான் சொல்லல. இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் சொன்னுச்சு. ஏன் சார் ஒரே நம்பர்னு கேட்டோம். ரோட்ல படுத்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரே நம்பரு, இத்தனை லட்சம் பேர் ரோட்ல படுத்து கிடக்காங்கன்னு சொன்னுச்சு. சொன்னது யாரு? இந்திய தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டுல இப்ப எஸ்ஐஆர் முடிஞ்சோன்னா வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துரும். பாருங்க ரோட்ல யாராவது படுத்து கிடந்தாங்களான்னு. ஒரு நபர் கூட வீடற்றவராக இல்லை. எய்தர் வாடகை வீடா இருக்கலாம், சொந்த வீடா இருக்கலாம், ஏதாவது வேணுமோ இருக்கலாம். வீடு இல்லாம இருக்காங்களா? ரோட்ல கிடக்காங்களா யாராவது? இல்லையே. அப்போ எல்லாவற்றையும் தன்னிறைவு செய்துவிட்டு ஒரு அரசு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி வந்தப்ப ஏன் வந்தீங்கன்னு கேட்கிற உரிமை இங்க யாருக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பல்வேறு கேள்விக்கு விளக்கமாக பதிலளிச்சிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.